வணக்கம். நான் உங்கள் பவுல். இன்றைக்கி ஒரு கஸ்டமர் கம்ப்ளைண்ட் என்னென்னா, வீடு ஃபுல்லாக தண்ணி லீக்கேஜ் ஆகுது. கார்ப்பரேஷன் வாட்டர் தான் யூஸ் பண்ணுறாங்க. இது ஜிஏயில் போட்டிருக்காங்க. லீக்கேஜ் ஆகுது, அதை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். மற்றபடி அந்த பைப் லைன் எல்லாத்தையும் புதுசாக மாற்றிட்டு பிவிசியாக மாற்ற போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் பவுல் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது ஜிஏ பைப் தான் போட்டிருக்கு. இதுதான் இன்புட் வாட்ரு ஜிஏயில் இருக்குது. நம்ம டோட்டலாக பிவிசியாக மாற்ற போகிறோம். இது ஓட்டு வீடு, பெரிய வீடு, ஒரு 40 வருஷம் தாண்டி இருக்குது. இந்த ஜிஏ பைப்பெல்லாம் செரிச்சுவிட்டு இந்த ஏரியா இதெல்லாம் கிளியர் பண்ண சொல்லியிருக்கான். அது கிளியர் பண்ண பிறகு அந்த பைப் லைன் போடுறது பார்க்கலாம். இந்த ரூம் வழியாக வருது இந்த பைப் லைனு. ஃபுல்லாக துரு பிடிச்சிட்டு ஃபுல்லாக இதை இப்போ ரிமூவ் பண்ணால் தரைக்கும் டேமேஜ் பண்ணிவிட்டு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு மேலேயே மேலேயே அடிச்சுட்டு போகிறோம். அவுட்டரில் இடம் இல்லாதனால நம்ம இதுமாரி 2 அடி செவர் இருக்குது. ஒரு 3 செவர்கிட்ட ஹோல்ஸ் போட்டு நம்ம அந்த மட்டத்துக்கு கொண்டு வரதுக்காக இருக்கோம். இப்போ பாருங்கள், ஹோல்ஸ் மார்க் பண்ணி போட்டாவது கிச்சன் வழியாக பூந்து அது ஃபுல்லாக கார்ப்பரேஷன் வாட்டர் தான் இந்த ஏரியாவில் யூஸ் பண்ணுறாங்க. இது இதில் கனெக்ட் பண்ணோம். இதுக்கு அந்தாண்ட பிவிசியாக இருக்குது. அதனால் இதில் கனெக்ட் பண்ணோம். இதனால் இந்த ஸ்டேஜுக்கு ஏற்ற மாரி நாங்கள் லெவல் பண்ணி அளவு வச்சு அழகாக ட்ரில் பண்ணி ஹோல்ஸ் போடுறோம். பழைய வீடு ஜிஏ பைப் இந்த அடியிலே வருது பாருங்கள். எல்லாத்துலேயும் ஈரம் காக்க ஆரம்பிச்சிட்டு அது அப்படியே பேக்காமல் அது பைப்பு அப்படியே இருந்துட்டு நம்ம ட்ரில் பண்ணி ஹோல்ஸ் போட்டு கனெக்ட் பண்ணுறோம். இது ஹோல்ஸாக கட்ட வச்சு நாங்கள் 2 அடி செவரு இருக்கிறதுனால மார்க் பண்ணி கரெக்டாக மார்க் பண்ணி இந்த சைடில் 1 அடி ப்ளஸ் அந்த சைடில் 1 அடி செவரு ஓரத்தில் வர மாரி அழகாக மார்க் பண்ணிட்டோம். இதுக்கு ஏற்ற மாரி நேராக ரூம் வழியாக ஒரு ஹால் வழியாக ப்ளஸ் கிச்சன் வழியாக பூந்து போவோம் லைனு. எல்லாத்தையும் ஈவனாக மார்க் பண்ணுறோம். டியூப் லெவல் வச்சு மார்க் பண்ணால் ரொம்ப நல்லது நம்மளுக்கு. இப்போ டியூப் லெவல் வச்சு ஃபுல்லாக மார்க் பண்ணி அழகாக கொண்டு வந்தாச்சு. ஹோல்ஸ் கரெக்டாக போட்டாச்சு. இப்போ எல்லாத்துலேயும் மார்க் பண்ண டியூப் லெவலில் மார்க் பண்ண தான் எடுக்க முடியல வீடியோ. இது இப்போ டியூப் லெவலில் மார்க் பண்ணிங்கன்னா கொஞ்சம் மார்க்கிங் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா ரூமு பள்ளமாகவும் ஹால் மேலேவும் கரெக்டாக இருக்குது. இப்போ ஹோல்ஸ் போட்டு பைப் லைன் ப்ளைனாக தள்ளியாச்சு. ப்ளைனாக தள்ளிட்டு கிச்சன் வழியாக பைப் லைனு கிளாம்பு இடையில போட்டுட்டு எல்லாம் கிளாம்பு போட்டுற வேண்டியதான். ஃபுல்லாக இடையில கிளாம்பு போட்டாவது. இப்போ ஃபுல்லாக மண் செவராக இருக்கிறனால 2 அடி செவர் இருக்கிறனால அதனால் அதுமாரி இருக்குது. இப்போ பழைய பைப்பு கீழேருந்து வருது பாருங்கள். அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம புது பைப்பில் கனெக்ட் பண்ணி எல்லாம் போட்டு கனெக்ட் பண்ணிட வேண்டியதான். இப்போ இந்த கிளாம்பு எல்லாத்தையும் போட்டு கிளாம்பு ஃபுல்லாக போட்டாச்சு. இதில் காரம் மட்டும்தான் சிமெண்ட்டில் இருக்கும். ஏன்னா உள்ளார எல்லாம் சேர்த்து கட்டாக தான் இருக்கும். அதனால் நம்ம 1.5 இன்ச் ஆணி யூஸ் பண்ணி பார்ப்போம். அது யூஸ் பண்ணால் செட் ஆகிட்டுனா கரெக்டாகிடும். இப்போ பூச்சிக்கணம் நல்லா ஹெவியாக இருக்கிறதுனால 1.5 இன்ச் ஆணி கரெக்டாக செட் ஆகிட்டு 10ஆவது பட்சத்துக்கு 2 இன்ச் ஆணி வாங்கிட்டு வந்திருக்கோம். 2 இன்ச் ஆணி இல்லை 3 இன்ச் ஆணி வச்சு அடிச்சுக்கலாம் நம்ம. இப்போ இந்த லைனு பைப் லைன் அப்படியே மட்டமாக ஈவனாக ஸ்ப்ளிட் லெவல் வச்சு கொண்டு வந்தாச்சு. ஸ்ட்ரைட்டாக இந்த கட்டைக்காக கொண்டு வந்துட்டு ஒரு எல் போட்டு தூக்கி விடாச்சு. கீழே பைப் லைன் அப்படியே ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த எல் போட்டு மேலே சைட் பண்ணி வச்சு இப்போ லைன் எல்லாம் போட்டுச்சு. இதில் கிளாம்பெல்லாம் லூஸாக இருந்தது எல்லாத்தையும் துரு பிடிச்சிருந்தது எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ பாத்ரூமில் இதுமாரி டேமேஜ் இருந்துச்சு. இதுலேயும் ஜாயிண்ட் கப்ளிங் போட்டு கனெக்ட் பண்ணோம். இந்த லைன் அப்படியே அவுட்டரில் வருது. எல்லாத்தையும் கிளாம்ப் போட்டு ஃபினிஷிங் பண்ணோம். இது முன்னாடி ஜிஏ பைப்பில் ஹீட் பண்ணி இதேமாரி எல்போ வச்சு ஏற்றிருக்காங்க. புஷ்ஷு போட்டு 1/4 எல் போட்டு ஜாயின் பண்ணி போட்டிருக்காங்க. இது ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக தண்ணி ஆகிட்டு ஃபுல்லாக அடியில் துரு பிடிச்சனால இப்போ ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம டேரெக்டாக லைன் கொடுத்தாச்சு. இது ஜாயிண்ட் கப்ளிங் போட்டுட்டு கிளாம்பு நெருக்க போட்டாச்சு. ஏன்னா அடிக்கடி தண்ணி யூஸ் ஓப்பனில் இருக்கிறதுனால நெருக்கி போடுறது ரொம்ப அவசியம். ஏன்னா தண்ணி குளிக்கிற தண்ணி தான் பட்டு அது துரு பிடிச்சிரும். இங்கே நெருக்க கிளாம்பு போட்டாச்சு ஃபுல்லாக. இப்போ இது வழியாக டாய்லெட் வழியாக புத்து விட்டு போகுது. இங்கேயும் கிளாம்பு போட்டாவது. இந்த லைனு வெளியில் போகுது. எல்லாத்துலேயும் கிளாம்பு போட்டு இப்போ ஃபினிஷிங் பண்ணிக்கிறோம். இது வெளியில் வந்துட்டு லைனு ஒரு கடைக்கு லைனு போகுது. ப்ளஸ் இந்த கயிறு கட்டி இந்த லைன் இருக்குது. இது கோணையாக இருக்குது. கயிற்றுக்காக செட் பண்ணியிருக்காங்க. அதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஒரு 3 கிளாம்பு நெருக்க போட்டு அதுக்கே நம்ம 3 இன்ச் ஆணி வச்சு தான் போட்டோம். ஃபுல்லாக கிளாம்பு இருக்கிற வாட்டத்துக்கு அடித்தாச்சு இந்த கிளாம்பு. இப்போ இது ஒரு ரூமில் பூந்து போகுது பைப் லைனு. அது ஃபுல்லாக கிளாம்பு விட்டு வெளியில் தள்ளியாச்சு. ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டாக போகுது. இப்போ வெளியில் வந்தாச்சு. வெளியில் கனெக்ட் பண்ணி ஜிஏ பைப்பில் இப்போ பாருங்கள் எல்போவை கட் பண்ணி எடுத்தாச்சு. ஜிஏ பைப்புனால திக்னஸாக போட்டிருக்காங்க. ப்ளஸ் எல்போ எல்லாம் துரு பிடிச்சிட்டு நம்ம இது வழியாக பைப்பு கனெக்ட் பண்ண போகிறோம். இதில் எம்டி ஏற்றிக்க வேண்டியதான். ஜிஏ பைப்பில் த்ரெட்டில் எம்டி ஏற்றிட்டு நல்லா நாங்கள் டஃப்லான் டப் தான் யூஸ் பண்ணிடுவோம். த்ரெட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு முடியாத கண்டிஷன்லாம் ஏற்றிருக்கோம் ஃபுல்லாக. இப்போ அதில் எல்லை கனெக்ட் பண்ணிட்டோம். இப்படி கனெக்ட் பண்ணி
WL போட்டு கனெக்ட் பண்ணிட்டோம். ஏன்னா டேப்பர் அடிச்சிருக்காங்க அதில். இப்போ இது வழியாக கொண்டு வந்துட்டு தரையிலே கிளாம்ப் அடிச்சுட்டு போவோம், பதிய வேணாம்னு சொல்லிட்டாங்க. பழைய ஜிபே பைப்பு பேக்கில் அது ஏன்னா செவுரு ரொம்ப டேமேஜ் ஆகும், அதை யூஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. அதனால் இதேமாரி ஓப்பன்லேயே அடித்து எல்லாம் கனெக்ட் பண்ணி கொடுத்தாச்சு. அது வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் பவுல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறையா வரும். நன்றி.